எல்லாருக்குமே டோலி சாய்வாலன்றவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு நார்த் இந்தியனு பயங்கரமாக டீலாம் போடுவார், பாலெல்லாம் ஊற்றுற மாதிரி வித்தியாசமாக ஆக்ஷன்லாம் கொடுப்பாரு. லாஸ்ட் டைமில் கூட பயங்கர ட்ரெண்டாக கூட இருந்தார். பில்கேட்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டார் மனுஷன் துபாய் போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, எல்லா போஸ்ட்டும் போடுறாரு. அதெல்லாம் கூட பெருசு இல்லை. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நார்மலாக நீ ஒரு ஸ்டால் அதே மாதிரி போட்டு டீ போடுறதுக்கு 4 to 10 லட்ச ரூபா ஆகும். சரி, நீ ஒரு ஷாப் ஃபார்மேட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 லட்ச ரூபா. இல்லை நான் பெரிய ஃப்ளாக்ஷிப் ஸ்டோராக ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா 30 to 40 லட்ச ரூபாயா. ஒரு சாதாரண மனுஷனோட பேர் இவ்வளோ பெரிய பிராண்ட் ஆகி அதுக்கு இவ்வளோ வேல்யூ. ஸோ ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, ஏதோ லூஸ் தரமாக ஏதோ பண்ணுறாருன்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், எவ்வளோ பெரிய பிராண்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் சிலவங்க கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இவன் பண்ணுறது சரியில்லடா, ஏதோ லூஸ் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், பிழைக்க தெரியாதவன், பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு அவங்களே ஒரு பெரிய பிராண்டாகி உங்களுக்கு செக் வைக்கலாம். ஸோ யாரையும் ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க. அதுக்காக தான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ எல்லாரும் ஒரு பிளானோடு தான் எல்லாம் பண்ணுவாங்க. சும்மாலாம் எவனும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்துருங்க அவங்ககிட்ட. பை.